இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் அதுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்தா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸு. இது வந்து ப்ரெட்டை வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லைனா பிரிட்டானியா ரஸ்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி தான். அதுக்கப்புறமா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 இதை வச்சு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். நீங்கள் எவ்வளோ அளவு பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி வந்து இப்போ ஓரளவு நல்ல ஹீட் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். பாஸ்தா ஆட் பண்ணதுமே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் தான், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ பாஸ்தா வந்து குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். ஓவர் குக் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ வந்து பாஸ்தா குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாஸ்தாவை இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சீஸை வந்து குட்டி குட்டி இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு, இது வந்து என்ன அப்படின்னா மைதா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நான் டிப் பண்ணுறதுக்காக இப்படி செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக நீங்கள் எக்கு கூட இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாஸ்தாவை நல்லா இது பண்ணிவிட்டு, ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுருங்க. பாஸ்தாவை டிப் பண்ணி இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நீங்கள் எடுத்துருங்க. நம்மளோட சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், அந்த சீஸ் வந்து நல்லா உள்ளே மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ஸ்டஃப் பண்ண சீஸ் வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈவினிங் டைமில் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.